திருமணம் முதல் அஜித் தாயார் அஞ்சலி வரை சுப துக்க நிகழ்ச்சிகளில் மட்டும் விஜயுடன் வருகிறாரா த்ரிஷா? தமிழ் சினிமாவிலும் அரசியலும் தற்போது அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஏன் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்விலும் விஜயுடன் த்ரிஷா இருக்கிறார்? இது சாதாரண கோயின்சிடென்ஸா, இல்லை இதற்கு பின்னால் பெரிய காரணம் இருக்கிறதா? ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு பதவியேற்பு விழா, ஒரு துக்க நிகழ்வு, இந்த 3 இடங்களும் ஒரே 2 முகங்கள். இது தற்போது ரசிகர்களை மட்டுமல்ல, அரசியல் வட்டாரங்களையும் பேச வச்சிருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். நடிகர் அஜித்தின் தாயார் மோகினி மணி அவர்கள் வயது முதிர்வு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை நேரத்தில் மரணமடைந்தார். இந்த செய்தி வெளியாகிய சில மணி நேரங்களிலேயே துபாயில் இருந்த அஜித் அவர்கள் உடனடியாக சென்னை திரும்பினார். இதற்கிடையில் திரையுலக பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த காட்சி ஒன்று. விஜய் வந்தார். ஆனால் அவர் மட்டும் வரல, அவரோட த்ரிஷாவும் இருந்தார். அதுவே சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. ஒரு முறை வந்திருந்தால் அது பெரிய செய்தி ஆகாது. ஆனால் இதற்கு முன்பு முதல்வராக விஜய் பதவியேற்ற போதும் விஐபி வரிசையில் த்ரிஷா இருந்தார். அதற்கு முன் திருமண நிகழ்ச்சியில் இருவரும் ஒரே மாதிரியான உடை அணிந்து வந்ததாக ரசிகர்கள் சொன்னாங்க. இப்போது அஞ்சலி நிகழ்விலும் மீண்டும் இருவரும். அதனால் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வெறும் நட்பா அல்லது இன்னும் ஏதாவது இருக்கிறதா அப்படின்ட்டு. உண்மையை பார்த்தா இந்த 2 பேருக்கும் புதிய தொடர்பு கிடையாது. கில்லி, திருப்பாச்சி, குருவி, லியோ, எத்தனை படங்கள், எத்தனை ஆண்டுகள், சுமார் 2 தசாப்தங்களுக்கு மேலாக இவர்கள் ஒன்றாக வேலை பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி த்ரிஷா அஜித்துடன் நடித்துள்ளார். இதனால் 2 குடும்பங்களுடன் அவர்களுக்கு நெருக்கமான நட்பு இருப்பது ஆச்சரியம் இல்லை. ஆனால் சமூக வலைதளங்கள் வேறு விதமாக வேலை செய்கின்றன. ஒரு பேட்டர்னை உருவானவுடன் மக்கள் கதைகளை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். ஒருவர் 2 முறை ஒன்றாக தோன்றினால் அடுத்த நாள் ரிலேஷன்ஷிப் தியரி, 3வது முறை வந்தால் அரசியல் தேரி, 4வது முறை வந்தால் ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன். இதுதான் இன்டர்நெட் கல்ச்சர். இப்போது பெரிய கேள்வி, த்ரிஷா அரசியலுக்கு வரப்போகிறார்கள் அப்படின்ட்டு தான். சிலர் சொல்கிறாங்க முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு, இதுக்கப்புறம் அரசியல் திட்டம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பும் இல்லை, எந்த உறுதியான தகவலும் இல்லை. எனவே இது முழுக்க முழுக்க ஊகம் மட்டுமே தான். ரசிகர்கள் இன்னும் பிரிவாக உள்ளனர். ஒரு தரப்பு இது நண்பர்கள் சொல்கிறாங்க, இதில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு தரப்பு இது சாதாரணமாக இல்லை, ஏதோ நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொன்னால் 2லும் உறுதி செய்யப்பட வேண்டிய ஆதாரம் எதுவும் இல்லை. சில நேரங்களில் ஒரு மனிதர் சுப நிகழ்வுலையும் துக்க நிகழ்வுலையும் நம்முடன் இருப்பது அவர்களின் உறவின் வலிமையை காட்டும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்டாகவும் இருக்கலாம், லாங் டேர்ம் பாண்டிங்காகவும் இருக்கலாம். அதை வெளியிலிருந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போது வரை தெரியும் உண்மை, விஜயும் த்ரிஷாவும் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இருக்கிறாங்க. அது உண்மை. ஆனால் அதற்கான காரணம், அது பற்றி உறுதியான தகவல், அதுக்கான பதில் இன்னும் எதுவும் தெரியல. அதனால் சமூக வலைதள தேரிகளையும் உண்மையையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் நட்பா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அரசியல், சினிமா, வைரல் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.